டைரக்டருக்கு நிறைய டைரக்டர் புரிஞ்சுக்காமல் இப்போ செஞ்சுட்டு இருக்கிற காரியம் என்னென்னா, நீங்கள் சக்ஸஸ் கொடுத்துட்டு இருக்க வரைக்கும் மட்டும் தான் நீங்கள் மார்க்கெட் நின்றுட்டு இருக்க முடியும். நீங்கள் சொல்லக்கூடிய லோகேஷ் கனகராஜா பார்த்தீங்கன்னு அப்படின்னா லைனாக வெட்டி வந்துட்டு இருந்தது. இப்போ கடைசி படம் ஒரு சரியான போகலை. இப்போ எங்கே ஒரு சத்தத்தையே காணும். நாம தியேட்டருக்கு கொண்டு வந்தோம்னா அதுக்கான பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சோம். வீட்டில் பார்க்கறத விட பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சா வந்துடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக. அப்புறம் வந்துட்டு தான் இருக்காங்க. இப்போ கருப்பெல்லாம் என்ன, கருப்பு நீங்கள் வந்து ஓடிடியில் பார்க்குறதுக்கு தியேட்டரில் பார்க்குறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த சங்கமும் ஸ்ட்ராங்காக கிடையாது. டிஸ்ட்ரிபியூட்டர் சங்கம் ஸ்ட்ராங்காக கிடையாது, எக்ஸிபிட்டர் சங்கம் ஸ்ட்ராங்காக கிடையாது, ப்ரொடியூசர் கமிஷன் ஸ்ட்ராங்காக கிடையாது. இவங்க 100 கோடி சம்பளம் வாங்கினாலும் 150 கோடி சம்பளம் வாங்கினாலும் டே ஒன்லேயே அந்த 100 கோடி வேணுங்கிறாங்க. ரஜினி சார் கூப்பிட்றாரு, அஸ்வத் மாரிமுத்தை வாங்கன்னு, உடனே இவர் இந்த படத்தை போட்டு அங்கே போயிடுறாரு. வெங்கட் பிரபு அமெரிக்காலெலாம் போய் உட்காந்துக்கிட்டு அந்த படத்துக்கு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தார். எல்லா வேலையும் செஞ்சு படம் ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் வரும்போது உடனே என்னாரு, கமல் சார் படம் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சிவகார்த்தியும் அங்கே போயிடுறாரு. நூறுசாமி படத்தோட ரிலீஸ்க்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணதா ஆக்டர் விஜய் ஆண்டனி போஸ்ட் போட்டிருந்தாரு. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு சார்? விஜய் ஆண்டனி சார் மட்டும் இல்லை, பொதுவாக இந்த மாதிரி வந்து படங்கள் ரிலீஸ் ஆகும் பொழுது லாஸ்ட் மினிட்ல ஏதாவது சின்ன சின்ன சிக்கல்கள் வரும். அந்த வகையில் தான் வந்துட்டு இப்போ இந்த படத்தை படத்தில் வந்து நூறுசாமி அவர் படத்தில் விஜய் ஆண்டனி படத்தில் ஆக்சுவலாகவே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கக்கூடிய ஆசாமி. இந்த படம் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி அவர் வந்து ஹைதராபாத்தில் இருந்தார். லாஸ்ட் மினிட்ல வந்து ஒரு சின்ன சின்ன ஃபைனான்ஷியல் சிக்கல் வந்தது. அப்போ அவர் வந்துட்டு சார் நான் நாளைக்கு அதை கிளியர் பண்ணி கொடுத்துடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கரெக்டாக பண்ணிடுவேன். பட் அவங்களுக்கு எனக்கு பெருசாக அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை சார் அந்த பார்ட்டிக்கிட்ட, தெரியாது எனக்கு அவங்க அப்படின்னாரு. ஓகே நான் சொல்லிடுறேன், நான் ஒன்றும் அவங்கள கூப்பிட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீட்டாக அவர் வந்து நாளைக்கு பண்ணி கொடுத்துருவாரு அப்படின்னாரு. சரி சார் நீங்கள் சொன்னால் சரி அப்படின்னு பண்ணி கொடுத்துட்டாங்க. அவரும் அதே மாதிரி வந்தோன்னா அதை கிளியர் பண்ணி கொடுத்துட்டாரு. மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் 1 or 2 days அவ்வளோதான். வந்து பணமாவோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அது ஜஸ்ட் நான் என்னை பொறுத்தல ஒரு சின்ன ஹெல்ப்பாக தான் நினைக்கிறேன். நான் ஒன்றும் அது பெரிய பிரம்மாண்டமான எதுவும் நினைக்கல. பட் அவர் வந்து டைம்லி ஹெல்ப்பு அப்படிங்கிறனால ஒரு மரியாதை வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லியிருந்தாரு. ரொம்ப சந்தோஷம். ஆனால் அவரை பொறுத்தல பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். ஆக்டர் விஜய் ஆண்டனியை தொடர்ந்து தனஜயன் சாரும் உங்களை வாழ்த்தி போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி கருப்பு படத்தோட ரிலீஸ்க்கும் நீங்கள் உதவி பண்ணதா போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த ரிலீஸஸ்க்கு பின்னாடி இருந்த உங்களோட ரோல் என்ன சார்? எல்லாத்துக்கும் நான் வந்து பணம் கொடுத்து ஒன்றும் ரிலீஸ் பண்ணுறது இல்லை. அதை முதல்ல நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். ஆனால் நம்மளுடைய கேரண்டியில் தான் அதெல்லாம் வருது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா மதகஜராஜா 12 வருஷம் அந்த படம் ரிலீஸ் ஆகாமல் இருந்தது. இப்போ அந்த படம் ரெடி, ரிலீஸ் பண்ணணும். அவர் சில பேர்த்துக்கு பணம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ இவங்க எல்லாம் என்னங்கிறாங்க, பணத்தை கொடுங்க, படத்தை ரிலீஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே இழுத்துட்டே போயிட்டே இருக்குது. அதில் நானும் ஒன் ஆர் த ஃபைனான்சியர் அந்த படத்தில். ஸோ எனக்கு பணம் வரணும். இப்போ நான் எல்லாத்துலேயும் சொல்கிறேன், இப்படியே 10 வருஷம் எடுத்துகிட்டு வந்தாச்சு, ஏன் இது பண்ணுறீங்க, படம் ரிலீஸ் பண்ணலாம், ரிலீஸ் பண்ணி வர படத்தை நம்ம எல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எங்களுக்கு முதல்ல ஒரு அமௌண்ட் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், சரி நான் படம் பார்க்குறேன், படம் நல்லா இருந்தது. அப்போ சுந்தர் சீட்டு சொல்கிறேன் படம் நல்லா இருக்குன்னு. அப்போ சுந்தர் சி உடனே என்ன பண்ணுறாரு, சரி சார் நாங்களே ஒரு 10 ரூபா பணம் தர்றோம், 10 crores தர்றோம், நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் சார், நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். பட் ஆனால் அதே சமயத்தில் படம் ஸ்மூத்தாக ரிலீஸ் ஆகணும், எங்கள் படம் போய் லாக் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த 10 crores வாங்கி நம்ம வச்சுக்கிறோம், எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுக்குறோம். ரிலீஸ் அன்னைக்கு அடுத்த நாள் எல்லாத்துக்கும் இந்த அமௌண்ட் டிவைட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இவங்க எல்லோரும் நம்மளை நம்புறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 10 கோடி ரூபா இவர்கிட்ட இருந்ததுனாலும் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் டிவைட் பண்ணி கொடுத்துருவார், அடுத்த நாள் கொடுத்துருவாருன்னு. இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு படம் ஸ்க்ரீன் விழுந்ததுக்கப்புறம் தான் படம், ஒருவேளை ஏதாவது சம் கோர்ட் பிரச்சனை வரும் சில சமயத்தில், லாஸ்ட் மினிட்ல பழைய படமாக இருந்ததுனால அப்படி வந்து லாஸ்ட் மினிட் நின்று போயிடும். அப்போ இவங்க கொடுத்த படத்தை நான் திருப்பி கொடுத்துருவோம் அவங்களுக்கு. அந்த மாதிரி அதாவது போத் சைடு நம்மளை நம்பணும். கேஸ் டு கேஸ், படத்துக்கு படம் இது மாறுபடும். இது மதகஜராஜால இந்த மாதிரி பண்ணோம். இப்போ கருப்பு எடுத்துட்டீங்கன்னு போட்டிங்கன்னா அதே மாதிரி தான். அவங்க வந்து நினச்சிட்டு வைக்கிறது அவங்க ஃபண்டு கடைசி நேரத்தில் வரல, அவங்களுக்கு வரல. அப்போ எல்லாருமே சப்போர்ட் பண்ண வேண்டியதாக போச்சு. அப்போ ஃபைனான்சியர் எல்லாருமே விட்டு கொடுத்து ஒரு திட்டியாக நாங்கள் பேசி, நானும் அருள் சார் பேசி, கொஞ்சம் நீங்கள் இந்த படத்தில் ஒரு 50% வாங்கிக்க, 40% வாங்கிக்க அப்படிங்கிற மாதிரி பேசி எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சி அந்த பணத்தை பேலன்ஸ் சூர்யா கொஞ்சம் ஒரு அமௌண்ட் போட்டு எல்லாம் பண்ணி பண்ணோம். இது ஒரு 2 days வந்து இழுத்துருச்சு. அதனால ஒரு நாள் ரிலீஸ் போய் போஸ்ட் பண்ணாச்சு. ஸோ இது வந்து இப்போ இன்றைக்கி தான் வந்து இதில் வந்து இப்போ மீடியாலாம் வந்தனால இது வெளியில் வருது. இது அந்த காலத்துலேருந்தே வந்து இருந்துட்டு நான் அந்த மாதிரி நிறைய படத்துக்கு பண்ணியிருக்கேன். ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் நடிச்ச ஒரு ராஜகுமாரி, அதே மாதிரி புதிய மன்னர்கள்னு சொல்லிட்டு விக்ரம் சார் டைரக்ஷனில் ஆரம்ப காலத்து படம் அது. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் அந்த படம். அந்த படத்தில் இந்த மாதிரி நடந்திருக்கு. அப்புறம் இது மாதிரி நான் ஒரு 25 படம் பேர் சொல்லலாம். ரஜினி முருகன் அந்த இதில் அந்த மாதிரி படங்கள் வந்து அது இப்போ கருப்புக்கே எடுத்துட்டா டைம்லி அந்த அன்னைக்கு வந்தங்காட்டி தான் கரெக்டாக அந்த ஹாலிடே சீசனு கரெக்டான ரிலீஸ் டேட்டில் வந்தங்காட்டி தான் அது இவ்வளோ பெரிய வால்யூம் பண்ண முடியும். ஆமாம். டைம்லி இருக்கனால தான். இப்போது சோஷியல் மீடியா இருக்கனால இதெல்லாம் வெளியே தெரியுது.
ஆனால் இதுக்கெல்லாம் முன்னாடி நெக் ஆஃப் த மூமெண்ட்ல நீங்கள் உதவி பண்ணி ரிலீஸ் ஆன படங்கள் பற்றி சொல்லுங்கள் சார். இருக்கு ஏர்போர்ட்னு ஒரு படம் சத்யராஜ் ஜோஷி டைரக்ஷன்ல சரி, நான் ஸ்கூல் படிச்ச காலத்துல அது ரொம்ப பிரமாதமான படம் அந்த படம். ஓகே இன்னைக்கெல்லாம் அது வந்துருந்தா மெகா ஹிட் ஆயிருக்கும். ஓகே. அந்த மாதிரி அந்த படம் அது கொஞ்சம் லேட்டில் அது வந்து 9 நாள் பஞ்சாயத்து பண்ணோம். 9 நாள் பேச்சுவார்த்தை. ஆமாம் பேச்சுவார்த்தை 9 நாள் பஞ்சாயத்து 10ஆவது நாள் தான் படம் ரிலீஸ் ஆச்சு. ஓகே அதே மாதிரி அதே சத்யராஜ் நடிச்ச வள்ளல் ஓகே அது அதே மாதிரி தான். மன்னன் ரஜினிகாந்தோட மன்னன் படத்துக்கு கூட ரிலீஸ் ஆச்சு. 2 ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு. ஓகே அந்த படம் அப்படி தான் 9 நாள் ஓகே 8 நாள் 9 நாள். ஏன்னா ஒரு ஃபைனான்ஸில் விட்டு கொடுக்க மாட்டாங்க, ஒரு டெக்னீஷியன் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஹீரோ படம் வந்தால் தான் படத்தை ரிலீஸ் பண்ணணும் பாரு. சம்டைம்ஸ் ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ணுவார், இப்படிலாம் இருக்குது. அதனால் ஏர்போர்ட் வள்ளல் 2 சத்யராஜ் படமே இது மாதிரி ரொம்ப லாங். நான் பண்ண பஞ்சாயத்துலேயே வந்து லாங் இழுத்தது அந்த 2 படம் தான். 9 நாள் 9 நாள் நான் சென்னையிலேயே இருந்து ஓகே அந்த இந்த படத்துக்கு வந்து ஷேவே பண்ணாமல் 9 நாளுக்கு தாடியெல்லாம் வந்துருச்சு. ஏர்போர்ட்டுக்கு. அந்த மாதிரி வந்து ஏர்போர்ட்டுக்கு. ஓகே. இந்த காலகட்டத்தில் படம் ரிலீஸ் டிலே ஆகிறதுக்கான ரீசன் பட்ஜெட் எக்ஸீட்னு சொல்கிறாங்க. இது ஏன் அடிக்கடி நடக்குது சார்? அதாவது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா படங்களுடைய பட்ஜெட்டுங்கிறது ஒரு லட்சக்கணக்கில் இருந்துட்டு இருந்தது. அப்போ லட்சங்கள் இருக்கும்போதே வந்து சில சமயத்தில் என்ன ஆகுனா எக்ஸீட் ஆயிரும். 40 லட்ச ரூபாய்ன்னு போடுவாங்க, 50 லட்சம் ஆயிரம் அல்லது 60 லட்சம் ஆயிரும். அப்போ அந்த 10-15 லட்ச ரூபா சரி பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக போயிடும். இப்போ கோடிகளுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. கோடிகளுக்கு போக ஆரம்பிச்சா இப்போ வந்து டைரக்டர் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டுனா படம் ஆரம்பிக்கும் போது அந்த ஹீரோவை வச்சு கதை சொல்லிட்டு எல்லாம் பண்ணும்போது ப்ரொடியூசர்கிட்ட ஒரு பட்ஜெட் சொல்கிறாங்க. இந்த பட்ஜெட்டுக்குள்ள நான் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ப்ரொடியூசரும் அந்த பட்ஜெட்டை பேஸ் பண்ணி ஒரு 30 கோடின்னு வைங்களேன் உதாரணத்துக்கு. அந்த 30 கோடியை பேஸ் பண்ணி ப்ரொடியூசர் ஒரு 10 கோடி ரூபா ஒரு கையில் பணம் போடுவார், ஒரு 20 கோடி ரூபா பாரோ பண்ணுவார். ஸோ 30 கோடியில் முடியும், வேணும் இன்னும் 2 நாளாக இருந்தால் கூட மேனேஜ் பண்ணிக்கலான்னு பண்ணுவார். பட் அந்த 30 கோடிங்கிறது 70 கோடி 80 கோடி சம்டைம்ஸ் வந்து பண்ணிடுறாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு 10-15 வருஷத்துக்குள்ள. ஓகே. அப்போ குரோரத்தில் இந்த மாதிரி வரும்போது நான் ப்ரொடியூசர்னால மேனேஜ் பண்ண முடியறது கிடையாது. ஆரம்பிச்சாச்சு. இப்போ இந்த வீடு கட்டுற மாதிரி தான். இப்போ வீடு கட்டுறதுக்கு இதுக்கு பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. வீடு கட்டும்போது நம்ம என்ன பண்ணணும், ஒரு பட்ஜெட்டில் வீட்டை கட்டுவோம். அந்த பட்ஜெட் எக்ஸீட் ஆகி போகும். அப்போ நம்ம வீட்டில் ஏதோ ஒன்று கூட குறைச்சிக்க முடியும். இங்கே எதுவும் குறைச்சிக்க முடியாது. ஏன்னா ப்ரொடியூசர் டைரக்டர் என்ன சொல்லுவார், சார் இந்த ஃபைட் வைக்கலைன்னா படமே எடுக்கூடாது சார், இந்த சாங் வைக்கலைன்னா படமே அவ்வளோதான் சார், இதுதான் சார் படத்துக்கு உயிரை அப்படின்னு சொல்லும்போது ப்ரொடியூசர் படம் நல்லா வரணும்னு ஆசைப்படுவார். அப்போ அவர் வந்து வேறு வழி இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் இல்லை கடனை வாங்கி எல்லாம் பண்ணி கடைசியில் பார்த்து இவங்க எதிர்பார்த்து வியாபாரம் வர்றதில்லை. வரும்போது டிஃபிசிட் ஆயிடுது. இதுதான் காரணமே, வேற ஒன்றும் இல்லை. சரி, இது முன்னாடி காலகட்டத்தில் நீங்கள் ஏவிஎம்மோ ஒரு சூப்பர் குட்டோ படம் பண்ணிட்டு இருந்தப்போ அவங்கெல்லாம் பட்ஜெட்குள்ளே பண்ணாங்க. அதுக்கு வந்து பவுண்டட் ஸ்கிரிப்ட் பற்றி சொன்னீங்க. அது எப்படி அப்போ அவங்களாம் எப்படி எக்ஸிக்யூட் இல்லை, அவங்கெல்லாம் வந்து எப்படின்னு சொல்லிட்டுன்னா அதுலேயும் பர்டிகுலராக ஏவிஎம் அவங்க வந்து பவுண்டட் ஸ்கிரிப்ட் இல்லாமல் பூஜை போட மாட்டாங்க. முதல் நாள் ஷூட்டிங்கே போக மாட்டாங்க. ஓகே. அப்புறம் அவங்க என்ன அந்த ஸ்கிரிப்டில் கொடுத்துருக்காங்களோ ஷார்ட் பை ஷார்ட்டாக அவங்களுக்கு கொடுக்கணும். பவுண்டட் ஸ்கிரிப்ட்ங்கிறது அதுதான். ஓகே இருக்கும். அப்போ அதை வந்து என்ன சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி தான் எடுக்கணும் படம். ஓகே. ஏதாவது சின்ன சின்ன ஆல்டர் வந்தால் கூட ப்ரொடியூசருடைய அக்செப்டன்ஸோடு தான் பண்ண முடியும். ஓகே. அப்படி தான் அன்னைக்கு இருந்தது. அன்னைக்கு இருக்கிற ஹீரோக்கள் பெருசாக தலையிட மாட்டாங்க. இப்போ எம்ஜிஆர் ஆகட்டும், சிவாஜி ஆகட்டும், பின்ன அடுத்த காலகட்டத்தில் ரஜினி ஆகட்டும், கமல் ஆகட்டும், அவங்க எல்லாம் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த 2000க்கு அப்புறம் தான் வரக்கூடிய ஹீரோக்கள் என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டுனா எல்லாமே படம் நடந்துட்டு இருக்க புதுசாக அவங்க வந்து சீனை கிரியேட் பண்ணி அப்படி வைங்க இப்படி வைங்க அங்கே போய் பண்ணுங்க இங்கே இவன் டைரக்டர் என்னாச்சுன்னா உள்ளே வந்தாச்சு, நம்ம படத்தை பெரிய ஹிட்டு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு இதில் வந்து எக்கச்சக்கமாக வந்து பட்ஜெட்டு வந்து பெருசாக பிரம்மாண்டத்தை காட்டணுங்கிறதுக்காக கொண்டு வந்துடுறாங்க உள்ள. அதில் தான் எல்லாம் மாட்டிக்கிது. இப்போ அண்ட் மோரோவர் முதல்ல இருந்ததுக்கு இப்போவும் அந்த பவுண்டர் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறதுக்கு டேரக்டர்ஸ்க்கு ஒரு டைம் இருந்ததுங்க. இப்போ கரெக்டாக சக்ஸஸ் ஆன டேரக்டராக எல்லாரும் கூப்பிட்டு அவங்களை படம் பண்ண சொல்கிறாங்க. அப்போ அவங்க இமீடியட்டாக ரெடி பண்ணி அவங்க ஷூட் போய் ஆகணும்னா அந்த பவுண்டர் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறதுக்கான டைமும் அவங்களுக்கு இப்போ இருக்க மாட்டேங்குது. பவுண்டர் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறது டைரக்டர் ரொம்ப குறைஞ்சி போயிட்டாங்க. அந்த ஹேபிட்டே குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ ஷூட்டில் போய் அந்த சீனை சொல்லி அப்படியே ஷூட் பண்ணுற மாதிரியான. ஸோ அதனால் அவங்க ஷூட்டிங்கோட நாட்கள் அதோட பட்ஜெட் எல்லாமே அதனால தான் ஷூட்டாக போயிட்டே இருக்கு. ஸோ அப்போ நீங்கள் சொல்கிறது நீ பவுண்டர் ஸ்கிரிப்டோட போனால் பழையபடி அதே பட்ஜெட்ல அதே மாதிரி காலம் மாறிடுச்சு. நீ அப்படி தான் வரப்போகுது. சரி, இனிமேல் அப்படி தான். என்னன்னா இன்னைக்கு ப்ரொடியூசரே இல்லை, எல்லா ப்ரொடியூசரும் காணாம போயிட்டாங்க. ப்ரொடியூசர் இல்லை, ஆக்டர்ஸ் எல்லாருமே ஷேர் ஹோல்டரா வந்துட்டாங்க. ஓகே. அப்போ அவங்க படம் சிக்கனமா பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் எங்க மேல போகுது. இந்த இடத்துல அவங்க ஷேர் ஹோல்டர் வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, படம் சிக்கனமா பண்ணோம்னா மட்டும்தான் நம்மளுக்கு லாபம் வரும், லாபம் வந்தா தான் நம்மளுக்கு ஷேர் வரும். அப்போ என்ன பண்றாங்க, அவங்களே பட்ஜெட்ல எவ்வளவு குறைக்க முடியுமோ குறைச்சி பண்றாங்க. இப்போ ஷேர் ஹோல்டரா வர்றது அப்படிங்கிறது மக்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரினா என்ன மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் யாரும் பர்டிகுலர் இல்லாட்டி கூட ஷேர் ஹோல்டர்னா என்ன மாதிரி முதல்ல என்ன மாதிரி ஆயிட்டு இருந்தது, ஒரு சம்பளம் கொடுப்பாங்க அவங்க நடிச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போ ஷேர் ஹோல்டர்னா என்ன மாதிரியான ஒரு மாற்றம் வந்துட்டு இருக்குங்க? இல்லை, ஷேர் ஹோல்டர்னு இப்போ ஒரு படத்தினுடைய பட்ஜெட் வந்து 20 கோடின்னு வைங்க, அதாவது ஹீரோ சம்பளம் இல்லாமல். ஓகே, அதாவது ஷூட்டிங் மட்டும். ஆமாம்,
ஷூட்டிங் அண்ட் சின்ன ஆர்டிஸ்ட் எல்லாம் மற்ற எல்லாத்துக்கும் எக்ஸப்ட் ஹீரோ எல்லாத்தோட செலவு. எக்ஸப்ட் ஹீரோ எல்லாத்துக்கும் சம்டைம்ஸ் ஹீரோ அண்ட் டைரக்டர். ஓகே, பெரிய வால்யூம் மட்டும் ரெண்டு பேர். ஓகே, வேற பெரிய வால்யூம்லாம் ஒன்றும் கிடையாது. கேமராமேனுக்கு ஜாஸ்தி சம்பளம் கொடுக்கலாம், ஹீரோயினுக்கு சம்பளம் கொடுக்கலாம், எல்லாத்துக்கும் க்ளோஸ் ஆயிரும். அந்த இடத்துல வந்து படத்தில் அதிகபட்சமான சம்பளம் வாங்குற 2 பேர். ஓகே, அது யார் இருக்காங்களோ அதில் ஹீரோயின் டைரக்டராக இருக்கலாம், ஓகே, ஹீரோ டைரக்டராக இருக்கலாம், ஓகே, அந்த மாதிரி யார் வேணாலும் இருக்கலாம். அந்த 2 பேரும் அவங்க உள்ள வந்து ஷேர் ஹோல்டராக வர்றாங்க. ஓகே, எப்படி வர்றாங்கன்னா அந்த படத்தினுடைய பட்ஜெட் 20 கோடி, அந்த ஹீரோடைய சம்பளம் 20 கோடியாக இருக்கலாம், சரி, டைரக்டருடைய சம்பளம் 10 கோடி இருக்கலாம். ஓகே, அந்த 30 கோடி வந்து கிடையாது. ஓகே, இந்த 20 கோடி இருக்கு இல்லைங்களா ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு, ஆமாம், அதை மட்டும் தான் ப்ரொடியூசர் இன்வெஸ்ட் பண்ணுவார். ஓகே, இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த 20 கோடிக்கும் இவருக்கு ரிஸ்க்கு, ப்ரொடியூசருக்கு. ஓகே, நாளைக்கு அந்த படம் 10 கோடிக்கோட வியாபாரமானாலும் ஆகலாம், ஓகே, அந்த 10 கோடி ரூபாய் இவருக்கு லாஸ் தான். ஓகே, ஆனால் இவர் அந்த 20 கோடி இன்வெஸ்ட் பண்ணிடுறாரு. அந்த 20 கோடி நான் ரிஸ்க் எடுக்கிறேங்கிறாரு ப்ரொடியூசர். ஓகே, அந்த 20 கோடிக்கு மேலே அந்த படம் 70 கோடி வியாபாரம் வருதுன்னு வைங்க. சரி, 70 கோடி வியாபாரம் வந்ததுன்னா அந்த நடிகருடைய அந்த அன்னைக்கு இருக்கிற வேல்யூமில் ஒருத்தர் ஒரு டைப்பாக பேசுவாங்க. சரி, 20 கோடி சம்பளம்னா அந்த 20 கோடி கொடுத்துருவாங்க, ஓகே, 10 கோடி டைரக்டர்னா அதையும் கொடுத்துருவாங்க, 50 கோடி முடிஞ்சது. பேலன்ஸுக்கு 20 கோடி மூணாம் பங்கி வச்சுப்பாங்க. இது ஒரு டைப் ஆஃப் பிஸ்னஸ். ஓகே, இன்னொரு டைப் ஆஃப் பிஸ்னஸ் அப்படி இல்லை. ஓகே, ப்ரொடியூசருக்கு அந்த 50 கோடிக்கு மேலே ஒன்றுமே வரலன்னு வைங்க, சரி, இவர் போட்டு போனதுக்கு இன்ட்ரெஸ்ட் கூட வராதுல்ல. ஆமாங்க, அப்படி இல்லை. என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 20 கோடி வரைக்கும் இவர் செலவு பண்ணிடுவார். 20 கோடிக்கு மேலே வர்றதை டைரக்டருக்கு 20%, ஹீரோவுக்கு 40%, ஓகே, இவருக்கு ஒரு 40%, ஓகே, அப்படி பிரிச்சுக்குவாங்க. அப்ப ரிஸ்க் வந்து ரொம்ப மினிமைஸ் ஆயிடும். Minimize ப்ரொடக்ஷன் காஸ்ட் மட்டும் தான் ரிஸ்க் இருக்கு. அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை கம்மியா பண்ணி படத்தை ஓட வச்சாதான் ஹீரோக்கு சம்பளமே ஆரம்பிக்கும், டைரக்டருக்கு சம்பளமே ஆரம்பிக்கும். ஆமாம். ப்ரொடியூசர் அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அவருக்கு படம் நல்லா ஓடினாதான் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் தாண்டி ப்ராஃபிட்டுங்கிற மாடல் வரும். இப்போ அந்த மாடலுக்கு எல்லாருமே அடாப்ட் ஆயிட்டு வர்றாங்க. ஸோ நீ பவுண்டர் ஸ்கிரிப்ட் வேணும்னு அவங்களே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அது ப்ராக்டிஸ்ல வந்துடும். ஓகே, இப்போ இருக்க டைரக்டர்ஸ் ஒரு படத்துக்கே ரொம்ப நாள் எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்காட்டுக்கு கூலி, ஜீனி, அரசன், விடுதலை 1ல் ஆரம்பித்து நிறைய இருக்கனால பார்ட் 2 ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸ் இந்த டைரக்டர்ஸை ரொம்ப கொண்டாடுறாங்க. ஆனால் நிஜமாவே இது இண்டஸ்ட்ரியும் ப்ரொடியூசர்ஸையும் ஹெல்ப் பண்ணுதா சார்? அதுதான் இண்டஸ்ட்ரி கெடுக்கிறதே. அதாவது பெரிய டைரக்டரு நீங்கள் சொன்ன படமெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனா நாங்கள் பெரிய டைரக்டர்னு இவங்க வந்து வெற்றி கொடுக்க வரைக்கும் தான் பெரிய டைரக்டர். ஓகே, வெற்றி இல்லைன்னா அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சின்ன டைரக்டராக மாறிடுவாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய லோகேஷ் கனகராஜா பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனா லைனாக வெட்டி வந்துட்டு இருந்தது. இப்போ கடைசி படம் அவருக்கு சரியான போகலை. இப்போ எங்கே ஒரு சத்தத்தையே காணோம். ஒரே படத்தில் வந்து சைலண்ட் ஆகிடுறாங்க எல்லாரும், உடனே அந்த பார்ட்டியை விட்டு விளையிடுறாங்க எல்லாரும். இப்போ இருக்கிற ஹீரோக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டுனா எந்த டைரக்டர் சக்ஸஸாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து டேட் கொடுக்குறாங்க. அப்போ அந்த மாதிரி மெத்தட் வந்துருச்சு. ஒரு டைரக்டர் ஃபெயிலியர் ஒரு படம் கொடுத்தா ஒன்றும் இல்லை. சங்கரை விட பிரம்மாண்டமான டைரக்டர் ஒருத்தர் கிடையாது எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில். சங்கரே வந்து 2 படம் ஃபெயிலியர் கொடுத்தோன்னே இன்றைக்கி அவர் யாருன்னு கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. அவர் அடுத்த படத்துக்கு போக முடியல. அவர் ஒன்றும் இன்னைக்கு ஒன்று அவரோட கற்பனை ஒன்று வறண்டு போயிடல. ஆனால் அவ்வளோ பெரிய செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணுமா அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க. அதனால் ஒன்று வச்சுக்கணும். டைரக்டருக்கு நிறைய டைரக்டர் புரிஞ்சுக்காமல் இப்போ செஞ்சுட்டு இருக்கிற காரியம் என்னென்னா, நீங்கள் சக்ஸஸ் கொடுத்துட்டு இருக்க வரைக்கும் மட்டும்தான் நீங்கள் மார்க்கெட் நின்றுட்டு இருக்க முடியும். எப்போ உங்கள் சக்ஸஸ் இல்லையோ மார்க்கெட் வந்து நீங்கள் ஃபேட் அவுட் ஆகிடுவீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், வெறும் பிரம்மாண்டத்துக்கு காட்டணும், சம்பளத்துக்கு கொடுக்கணும், நிறைய செலவு வரணும்னு நினைக்காம கண்டென்ட்டில் கவனம் செலுத்தி பண்ணி படமே ஃபெயிலியர் ஆனால் கூட அந்த ப்ரொடியூசருக்கு லாஸ் மினிமைஸாக இருக்கணும். இருந்துன்னா உங்களை வந்து ஒரு கொண்டாடிட்டு தான் இருப்பாங்க எல்லாருமே. நீங்கள் அப்படி இல்லாமல் ஒரே படத்தில் அந்த டைரக்டர் போய் நீங்கள் சிஸ்டத்துக்கு செலவு பண்ணி ப்ரொடியூசரை காலி பண்ணிட்டீங்கன்னா அடுத்து உங்களை தேடி வர்றது ப்ரொடியூசர் யாரும் வரமாட்டாங்க. அப்புறம் நடிகர்கள்ட்ட ஒரு மோசமான பழக்கம் இருக்குது. எப்படின்னு சொல்லிட்டுனா ஒரு படம் ஹிட் ஆகிடுது. அந்த ஹிட் ஆகிறதுக்கு முன்னாலே இந்த படம் இன்னொரு படத்தை அந்த டைரக்டர் கமிட் பண்ணி வச்சுருக்காரு. உடனே ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, அவங்கள கூப்பிட்றாங்க, ஓகே பண்ணுவான்னு. அவன் அந்த படத்தை விட்டு இங்கே வந்துடுறாங்க. ஏற்கனவே கமிட் பண்ண படத்தில் கண்டினியூ பண்ணாமல் இங்கே வந்துடுறாங்க. ஓகே, ஆமாம். டிசிப்ளின் அதுக்கு ஒரு பெரிய உதாரணமே சொல்லலாம். அஸ்வத் மாரிமுத்து வந்துட்டு சிம்பு வச்சு படம் பண்ணார் ஏஜிஎஸில். சரி, ஏஜிஎஸில் அடுத்த படம் சிம்பு வச்சு படம் பண்ணுறது அஸ்வத் மாரிமுத்து டைரக்ஷனு அப்படின்ட்டு இருந்தாங்க. ஓகே, அவங்க எல்லாம் எழுதி ஒரு பக்கம் ப்ரொடக்ஷன் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்குது. ஓகே, போயிட்டு இருக்கும்போது ரஜினி சார் கூப்பிட்றாரு அஸ்வத் மாரிமுத்தை வாங்கன்னு. உடனே இவர் இந்த படத்தை போட்டு அங்கே போயிடுறாரு. ஓகே, கேட்டால் என்னங்கிறாரு, நான் வந்து ரஜினி சார் கூப்பிடும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி நான் இது பண்ண முடியும் அப்படிங்கிறாரு. இப்போ இந்த பக்கம் சிம்பு என்ன பண்ணுறாரு, சரி ரஜினி சார் படம் பண்ணும்போது நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு இவர் விட்டு கொடுத்துட்றாரு. ப்ரொடியூசரும் என்னங்கிறாரு, சரி ரஜினி சார் படம் கிடைக்குது அவர் போகட்டும் அப்படின்னு நல்லா விட்டுறாங்க. ஆனால் ஓவரால் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த படத்துக்கு ஏஜிஎஸ் ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, சிம்பு வந்து ஒரு டேட் வச்சுருப்பார். ஓகே, எல்லாம் இருக்கும்.
இப்போ அது எல்லாமே கொலாப்ஸ் ஆகுது. டைரக்டரும் ஆல்மோஸ்ட் ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணி ரெடி புக்காக பூராமே பண்ணியிருக்க மாட்டார், ஓரளவுக்கு பண்ணியிருப்பாரு. அவரோட டைம் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு. அது அவர் டைரக்டர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டுனா அந்த படத்தை முடிச்சு போட்டு வந்து பண்ணிட்டு போனால் போதும். டைரக்டர் அந்த இடத்துல ஒன்றும் பெரிய பாதிப்பு கிடையாது. பட் ஹீரோவுக்கு ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு பெரிய பாதிப்பு. ஹீரோ வந்து அவருடைய அந்த டேட்ஸ் இந்த படத்துக்குன்னு வச்சுட்டு இருப்பாரு. இப்போ நீ இன்னொரு கதை கேட்டு அந்த கதை ரெடி பண்ணி இப்போ அவருடைய டேட் அப்படியே வேஸ்ட் ஆகும். இந்த பக்கம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு ஒரு படத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஹீரோவுக்கு பணம் கொடுத்துருப்பாங்க, மற்ற ஆர்டிஸ்ட் பணம் கொடுத்துருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. பண்ணியிருக்கும்போது திடீர்னு அந்த படத்தை வந்து அந்த படத்தை ஒரு 6 மாதம் போஸ்ட்போன் ஆகுது, 1 வருஷம் போஸ்ட்போன் ஆகுதுன்னு இருந்துருவீங்க. அப்போ இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் யார் கொடுக்குறது? ஸோ ஹீரோக்கள் வந்து இருந்துட்டு ஒருத்தர் கமிட் பண்ணியிருந்தாருன்னா அது யார் வேணாலும் இருக்கட்டும், ஒருத்தர் கமிட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த படத்தை முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லணும். இவங்க அது சொல்கிறது கிடையாது, நம்ம படத்துக்கு கூப்பிட்டுக்கிறாங்க. அது ஒரு தவறான முன்னுதாரணம் இப்போ சமீபத்தில் அது நடந்துட்டு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து சிவகார்த்திகேயன் வந்து சத்யஜோதியில் படம் பண்ணலான்னு கமிட் பண்ணியிருந்தார். வெங்கட் பிரபு அமெரிக்காலெலாம் போய் உட்காந்துக்கிட்டு அந்த படத்துக்கு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தார். எல்லா வேலையும் செஞ்சு படம் ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் வரும்போது உடனே என்னாரு, கமல் சார் படம் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சிவகார்த்திகேயன் அங்கே போயிடுறாரு. இந்த சேயானா ஏதோ ஒரு படம் சேயம்னு நினைக்கிறேன் போயிடுறாரு. இப்போ என்னாச்சு, அவங்க ஏறக்குறைய வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க சத்யஜோதியில். ஹீரோக்கு சம்பளம் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க, டைரக்டருக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்குக்கு செலவு பண்ணியிருக்காங்க. இவ்வளவு முன்னே ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு 2 மாதத்துக்கு முன்னால் உடனே கமல் சார் கூப்பிடுறாரு அப்படின்ட்டு சிவகார்த்திகேயன் போயிட்டாருன்னா இவங்க நிலைமை என்ன? இதையெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு சங்கங்கள் வந்து இருந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்காக இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த சங்கமே ஸ்ட்ராங்காக கிடையாது. டிஸ்ட்ரிபியூட்டர் சங்கம் ஸ்ட்ராங்காக கிடையாது, எக்ஸிபிட்டர் சங்கம் ஸ்ட்ராங்காக கிடையாது, ப்ரொடியூசர் கவுன்சில் ஸ்ட்ராங்காக கிடையாது. இது வந்து முந்தியெல்லாம் ஒரு சங்கம் தான் இருந்துருந்தது. இப்போ ஒவ்வொன்றுக்கும் 3 சங்கம். ஸோ எல்லாருமே நாங்கள் ஒற்றுமையாக செய்ய முடிய மாட்டேங்குது. அந்த யூனிட்டி இல்லாததுனால இப்போ இவங்க அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸு மற்றவங்கலாம் அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த 2 படம் வந்துட்டு என்னை பொறுத்தவரை ரொம்ப பெரிய வருத்தம் தான். சிவகார்த்திகேயன் பண்ணது தவறு தான், அஸ்வத் மாரிமுத்து பண்ணது தவறு தான். இப்போது புது ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் வராங்க. எடுத்துக்காட்டுக்கு வித் லவ் யூத்தோட ப்ரொடியூசர்ஸ் சொல்லலாம். இந்த ட்ரெண்டை எப்படி பார்க்குறீங்க? இதுதான் பெஸ்ட்டு. ப்ரொடியூசர்ஸ் புதுசாக வர்றாங்க, சக்ஸஸும் கொடுக்குறாங்க. அப்போ சக்ஸஸும் கொடுக்குறது பட்ஜெட் கம்மியாக இருக்குது. யூத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 கோடிக்குள்ளே தான் அவனுடைய பட்ஜெட்டு. அப்போ இந்த மாதிரி தான் இனி இந்த ட்ரெண்ட் மாறிடுச்சு. இப்போ அதை பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸோட இதுதான் நான் கரெக்டாக நினைப்பாங்க. அதாவது முதல்ல ஆர்டிஸ்ட், டைரக்டர் அப்படி பார்த்துட்டு வந்துருந்தவங்க இன்னைக்கு கண்டென்ட் அப்படின்னு சொல்லி பார்த்து வர ஆரம்பிக்கிறாங்க. நம்மளும் ஷோ அதுக்கு தகுந்த மாதிரி அலோகேட் பண்ண ஆரம்பித்தோம். அதனால ஆடியன்ஸ் தான் அந்த டைரக்ஷன் இண்டஸ்ட்ரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு டைரக்ஷனில் தான் போயிட்டு இருக்குங்க. டைரக்டர்ஸோட சேலரியை முன்னாடியே பே பண்ணிடுறாங்க. இந்த கல்ச்சர் முதல்லேருந்தே இப்படி தான் இருந்திருக்கா சார்? இல்லை, முதல்லலாம் அப்படி கிடையாது. முதல்ல வந்து இப்போ ஒரு 20 வருஷம் முன்னால் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனா பார்ட்டாக பிரித்து போடுவாங்க. ஷெட்யூல் பேமெண்ட்டுன்னு போட்டுருவாங்க. ஒரு ஷெட்யூலுக்கு இப்போ இந்த படம் 4 ஷெட்யூலாக எடுத்தாங்கன்னு சொல்லிட்டுனா ஒரு ஷெட்யூலுக்கு ஒரு 20% ரிலீஸ் பண்ணி கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. இப்போ இருக்கிற டைரக்டர் அப்படி இல்லை. இப்போ இருக்கிற ஹீரோக்களே அப்படி கிடையாது. இப்போ இருக்கிற ஹீரோக்களே சில பேர் பெரிய ஹீரோக்கள், அவங்களுடைய பேர் சொல்ல வேண்டாம், சொல்லலாம். சங்கடமாத்திரக்கு ஒருத்தருக்கு மனசாங்க. ஏற்கனவே வந்து ஏகப்பட்ட சங்கடப்படுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க 100 கோடி சம்பளம் வாங்கினாலும் 150 கோடி சம்பளம் வாங்கினாலும் டே ஒன்லேயே அந்த 100 கோடி வேணுங்கிறாங்க. 10 கோடி சம்பளம் வாங்குற ஆர்டிஸ்ட்டு என்னங்கிறாங்க, அட்வான்ஸ் 5 கோடி கொடுங்க, ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் போகும்போது 5 கோடி கொடுக்குறாங்க. ஸோ மொத்த பர்டன் ப்ரொடியூசர் தலையில் போய் வெடியுது. ஆர்டிஸ்ட்டுக்கு சம்பளம் பாக்கி வச்சுருப்பாங்க, கடைசியில் அவங்களால கொடுக்க முடியாது. அப்போ கொஞ்சம் ஏதாவது ரிடக்ஷன் கேட்பாங்க. ஏதாவது 1-2 படத்தில் நடக்கும். அதை வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் நம்ம பணத்தை விட்டு வச்சுருந்தேன்னு சொல்லிட்டுனா கடைசியில் நம்மளை குறைச்சி கேட்பாங்கன்னு சொல்லி முதல்லையே வந்து இவங்க ஃபுல் அமௌண்ட் வந்தால் தான் படத்துக்கு போகிறோன்னு பண்ணி வச்சுக்கிட்டாங்க இந்த கல்ச்சர். இதன் மூலமாக என்ன ஆகுதுன்னா ப்ரொடியூசர் மிகப்பெரிய பாரம் வருது அவங்களுக்கு. ஃபுல்லாக அட்வான்ஸ் கேட்டு இருந்தாங்க. இப்போ 0 அட்வான்ஸில் பர்சன்டேஜில் படம் பண்ணுற மாதிரி வேறு வழி மாறிடுச்சு. இவங்களே அதை மாற்றிட்டாங்க. 0 அட்வான்ஸ் ஆயிடுச்சு. கடந்த 6 மாசத்துல பெரிய வெற்றியை கொடுத்த படம் கருப்பு. அதோட ஃபுட்ஃபாலில் டாப் 5ல ஸ்ரீசக்தி சினிமாஸ் இருக்கு. அந்த சக்ஸஸை பற்றி சொல்லுங்கள் சார். அதை பற்றி கார் சொல்கிறதா சரியா இருக்கு. அதை நான் எப்படி பார்க்குறேன்னா, இது வரைக்கும் மேஜராக ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, அந்த கலெக்ஷனை தான் வந்து நான் 100 கோடி பண்ணுச்சு, எங்கள் படம் 1000 கோடி பண்ணுச்சு அப்படிங்கிறதுல இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட ப்ரொடியூசர் ட்ரீம் வாரியர்ஸ் தான் வந்து அட்மிட்ஸோட மெஷராக வச்சுருக்காங்க. அதுவே ஒரு நல்ல ஒரு மெட்ரிக்ஸாக பார்க்குறேன். எவ்வளோ பேர் நம்ம ஜாஸ்தி பீப்புளுக்கு போய் ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சினிமாவாக இருந்தது. ஒரு ஒரு காமன் மேனோட ஒரு மீடியமாக இருந்துச்சு. அதை வேல்யூவாக நம்ம பார்க்குறப்போ அன்றைக்கி டிக்கெட் ரேட் வச்சு பண்ணணும் வேறு அப்படி அந்த மாதிரி போகும். ஸோ ஆனால் ஒரு அட்மிட்ஸ் இதில் பார்த்தது ஃபஸ்ட்டு அது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருந்தது. இது நம்ம தியேட்டரோட டாப் 50ல் 3 லொக்கேஷனுமே வந்திருக்கிறது. ஐ எம் வெரி ஹாப்பி, வி ஆர் ஆன் ரைட் டைரக்ஷன் அப்படிங்கிறதுல பார்க்குறேன். பட் ஓவராலாக எனக்கு இந்த மெட்ரிக்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிது. ஸோ அப்படி பார்க்க வர்றப்போ நம்ம அங்கே வேல்யூ முக்கியம் இல்லை, ஜாஸ்தி மக்களை போய் ரீச் பண்ணணுன்னு. ஸோ அதில் என்னோட டேக் அதுதாங்க. அந்த மாதிரி ஒரு மெட்ரிக்ஸில் ப்ரொடியூசர்ஸ் பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாங்க. இல்லை, இதில் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த ப்ரொடியூசர் இன்னும் சொல்ல போனால் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அருமையான ஒரு டாஸ்க் இந்த படத்தில் செஞ்சுருக்காங்க. என்னென்னா
ஒரு தியேட்டர் தங்களுடைய எந்த ஸ்டேஜில் நிற்கிறோம் அப்படிங்கிறத இப்போ இந்த இதில் தெரிஞ்சுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் டாப் 50 தியேட்டர்ஸ் கொடுத்துருக்காரு. ஓகே, நான் என்னங்கிறேன், நீங்கள் 50 தியேட்டர்ஸ் கொடுக்காட்டியும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் டாப் ஒரு 25 தியேட்டர் 30 தியேட்டர் ஒரு படத்துக்கு கொடுங்க. ஓகே, என்ன சொல்ல போனால் 50 தியேட்டர்ஸே கொடுங்க, தப்பு கிடையாது. அப்போ கொடுக்கும்போது இப்போ நம்ம தியேட்டர் வந்து ஒரு தியேட்டர் 22ஆம் நம்பரில் இருக்குன்னு வைங்க, நம்ம அது இல்லை நீ அது 10 கொண்டு போகணும் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் தியேட்டர் ஓனர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக செய்வாங்க. ஓகே, மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல சௌகரியங்கள் கிடைக்கும். ஆடியன்ஸை வந்து அதிகப்படுத்தணும், நம்ம நம்பர் 1க்கு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஒரு தியேட்டர் ஓனர் வேலை செய்வாங்க. அதனால வந்து இருந்துட்டு இது வந்து சக்ஸஸ் ஆகிற படங்கள், நீங்கள் ஃபெயிலியர் படங்களுக்கு கொடுக்க வேண்டாம், அதில் ஒன்றும் வேணுங்கிற பெருசாக வரப்போகிறது இல்லை. சக்ஸஸ் படங்களுக்கு எல்லாருமே இந்த மாதிரி ஒரு இப்போ எப்படி வந்து நீங்கள் வந்து ரேட்டிங் கொடுக்குறீங்க, அந்த மாதிரி நீங்கள் இந்த ரேட்டிங் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டுனா தியேட்டருக்கு வரக்கூடிய ஆடியன்ஸ் கூட என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டுனா, ஓ இந்த தியேட்டர் டாப் 3ல் இருக்குது, டாப் நம்ம ஹோட்டலுக்கு போகிறோம், அந்த ரேங்கை வச்சுட்டு நம்ம வந்து ரிவ்யூ வச்சுட்டு நம்ம போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் இது வந்து தொடரணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெட்ரிக்ஸில் அவங்க பார்க்கணும். ப்ளஸ் இன்னொன்று எனக்கு அந்த லிஸ்ட் பார்த்ததுல என்ன தெரிஞ்சதுன்னா, மேஜராக தியேட்டர்கள் எந்த ஏரியாவில் கான்சன்ட் ஆகுது, ஏரியா வைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா 50 தியேட்டர்கள் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னு பார்க்க வரப்போ எங்கெல்லாம் தியேட்டர்கள் இல்லை, சில ஏரியாக்கள்ல இருந்து ஒரே ஒரு தியேட்டர் தான் வந்திருக்கு. ஆனால் ஏரியாவாக பார்த்தா ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்ட் கவர் ஆகுது, ஆனால் அங்கே ஒரே ஒரு தியேட்டர் தான் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஏரியாவில் தியேட்டர் இல்லை, அப்போ அங்கே வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்சைட்டும் கொடுக்குது. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிள் இருந்து சினிமாவை பார்த்தாங்க. கடந்த 6 மாசத்துல கருப்பு, தாய் கிழவி மாதிரி படங்கள் தான் சக்ஸஸ் ஆச்சு. இனி அடுத்த 6 மாசத்துல எந்த படத்துக்கு எதிர்பார்ப்புகள் அதிகம் இருக்கு? ஆல்சோ தியேட்டர்கள் சக்ஸஸாக எது ஆகும்னு நினைக்கிறீங்க சார்? இருக்குது. இப்போது ரஜினி சாருடைய படங்கள் அடுத்து ஜெயிலர் 2 வந்து எல்லாருமே பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட அதில் இருந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி தனுஷ் நந்தபரிசாமி படம், ஓகே, அந்த படம் தீபாவளி ரிலீஸ்னு அவர் போட்டார், அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விஸ்வநாதன் சன்ஸ் சூர்யா படம் அது ரெடியாக இருக்குது. அடுத்து கார்த்தி எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் சர்தார் 2 அவங்க இந்த வருஷத்துடைய ஒரு இதாக இருக்குது. சிம்புவுடைய அரசன் வந்து அநேகமாக எப்படியாவது இந்த வருஷம் எண்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. இல்லைன்னா அட்லீஸ்ட் பொங்கலுக்கு கொண்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் படம். அதே மாதிரி சிவகார்த்திகேயனுடைய சேயன் ராஜ்கமல் ப்ரொடக்ஷன்ஸு அது எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய படங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் ஏற்கனவே எப்படி ஒரு மதகஜராஜா வந்து அந்த மாதிரி துருவ நட்சத்திரத்தை பெருசாக எதிர்பார்க்குறாங்க எல்லாரும். ஓகே, அது வந்து இந்த வருஷம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நான் வந்து லாஸ்ட் வீக் நான் சொல்லியிருந்தேன், நிறையா ஒரு 42 படங்கள் பெண்டிங் இருந்துட்டு இருக்குது, இதை 1 by 1 வந்து வெளியில் கொண்டுறேன்னு. அதில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ணிட்டேன்னு சொல்லிட்டுன்னா, சரி, இவருடைய டைட்டானிக் சிவி குமாரோடைய படம். சரி சரி, அந்த படத்தை இந்த 2-3 நாள் ஒரு வாரமாக நான் பேசிகிட்டு இருந்து ஒரு வாரமாக வந்து அது நல்லபடியாக வந்து முடிச்சாச்சு. ஏறக்குறைய அந்த பிரச்சனைகள் 99% சால்வ் ஆகிடுச்சு. ஓகே, இன்றைக்கி நாளைக்கு அது பண்ணி அடுத்த வாரத்தில் ஒரு ரிலீஸ் டேட் போட்டுருவார். ஓகே, ஸோ அந்த 42 படத்தில் அந்த படம் வந்துருச்சுன்னா அவருதே சிவி குமார் இவர் ஜிவி பிரகாஷ் படம்னு வச்சுருக்காரு, அதே ப்ரொடியூசர். ஓகே, 4Gன்னு ஒன்று சொல்லி அந்த படத்தை முடிச்சிட்டாரு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான் இருக்குது, அதையும் கொண்டு வந்துருவார். நீங்கள் சொல்கிற 42 படங்கள் படம் முடிஞ்சு ரெடியாக இருக்குது. ஆமாம், ஓகே, சின்ன சின்ன வேலைகள் பாக்கி இருக்குது சில படங்களில். இப்போ 4Gயில் பார்த்துட்டிங்கன்னா ஷூட்டிங் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, ஓகே, போஸ்ட் ப்ரொடக்ஷன் கொஞ்சம் பாக்கி இருக்குது. அவர் என்னங்காரு, இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா, டைட்டானிக் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா இமீடியட்டாக அந்த வேலை செஞ்சு அதையும் இந்த வருஷமே கொண்டு வந்துடுவோம் சார் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த 2 படமே வந்துட்டு நாங்கள் வந்து முயற்சி பண்ணி ஓகே பண்ணியாச்சு. அதே மாதிரி துருவ நட்சத்திரம் எப்படியாவது ஜோலியில் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவர் கௌதம் சார் நாங்கள் எல்லோரும் முயற்சி பண்ணி பேசிகிட்டு இருக்கிறோம். அது வரும்னு நினைக்கிறேன். இந்த 42 படத்தில் அட்லீஸ்ட் ஒரு 10-15 படமாவது இந்த இயர்கள் கொண்டு வந்துட்டோன்னா அதே ஒரு பெரிய வெற்றின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அந்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே அந்த படங்களோட ஸ்ட்ரக்அப் ஆகி இருக்காங்க. ஆமாம், எல்லாம் 4 வருஷம் 5 வருஷமாக பெண்டிங் இருந்துட்டு இருக்குது. சில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. இப்போ இது எடுத்துகிட்டு போட்டுட்டுனா இந்த ப்ரொடியூசர் சிவி குமாரை பொறுத்தவரை வந்து ரொம்ப நல்ல ப்ரொடியூசர். அவர் ஏற்கனவே வந்து சினிமாவில் புதுசாக வந்து சூதுகவும் அந்த மாதிரி நல்ல ட்ரெண்ட் செட்டர் படங்களாக பண்ணவர். அவர் சில ராங் கால்குலேஷனில் சில ஃபைனான்சியல் கிரிசிஸ் அவருக்கு வந்துருச்சு. இப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, தன் கடமை எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அவர் நீங்கள் வேலை செய்ய விட்டிங்கன்னா தான் அவர் கொடுக்க முடியும். அது விட்டாமல் அவர் லாக் பண்ணி வச்சுட்டு எனக்கு பூரா பணத்தையும் கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா அவர் அடுத்த படத்துக்கு போக முடியறதில்ல, சிரமப்படுறாரு. இப்போ இந்த பிரச்சனை வந்து நம்ம உடனே என்ன பண்ணுறோம், யார் 2 பேர் மெயின் ஃபைனான்ஸ் 2 பேர்கிட்ட இவர் போய் கேட்டால் நடக்கலை. அப்போ நம்ம கூப்பிட்டு அவங்ககிட்ட பேசுகிறோம், சார் உங்களுக்கு வந்து இவ்வளோ ரூபா வரணும், இதில் 25% இவர் இந்த படத்தில் தர்றாரு. அடுத்து ஜிவி பிரகாசில் 25 தந்துடுவார். மறுபடியும் 2 ப்ராஜெக்ட் ஆரம்பித்து மறுபடியும் 25 கொடுத்துருவாங்க சார் அப்படின்னு சொன்னோம்னா, சார் அது எப்படி சார் இந்த படத்தில் கொடுத்தா சார் நல்லா இருக்குன்னா நீங்கள் இப்படியே இன்னொரு 4 வருஷம் வெயிட் பண்ணுங்க நீங்கள் அப்படின்னு விளக்கத்தை எடுத்து சொல்கிறோம். ஒத்துக்கிறாங்க கடைசியில். சரி சார் 25% அது அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருவார் சார். அவர் இப்போ என்ன ஓகே சார் நான் கண்டிப்பாக கொடுத்தாரு சார் அப்படின்னு செய்கிறாங்க. நான் என்னங்கிறேன்னா ஒரு ஸ்ட்ரக்கான படங்களை ஃபைனான்சியர்ஸு அந்த படத்தில் யார் பணம் வரணுமோ அவங்க எல்லோரும் பெருந்தன்மையோடு விட்டு கொடுத்தாங்கன்னா டக்குன்னு நடக்கும். இப்போ இந்த படத்தில் அப்படி தான் நடந்தது. டைட்டானிக்கில் இவ்வளோ நாளாக அவங்க பெண்டிங் வச்சுருந்தவங்க எல்லாருமே 2 பேருமே இருந்துட்டு
சார் சரி சார் நாங்கள் இந்த படத்தில் வந்து 25% வாங்கிக்கிறோம், படம் நல்லா போச்சுன்னா இன்னொரு 25% கொடுங்க அப்படின்னாங்க. அவர் ப்ரொடியூசர் தாராளமாக ஒத்துக்கிட்டார், பண்ணி தந்துடுற சார்னு. ஏன்னா அவருடைய எண்ணம் என்ன, கடனே இருக்க வேண்டாம், எல்லாத்தையும் நேர் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணத்தோடு வரக்கூடிய ப்ரொடியூசர்களுக்கு நாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் ஈஸியாக அதெல்லாம் வெளியில் வந்துடும். படங்கள் வந்து முதல்லலாம் எனக்கு நான் ஸ்கூல் படித்த காலத்துலேருந்து நீங்கள் சென்னை போயிட்டு வந்தால் 4 படம் இப்போ ப்ரொஜெக்ஷன் பார்த்தேன், 5 படம் ப்ரொஜெக்ஷன் பார்த்தேன்னு ப்ரிவ்யூ பார்த்துட்டு இருந்தீங்க. இப்போ அது அப்படியே டோட்டலாக அந்த ப்ரிவ்யூ கல்ச்சரே மாறிடுச்சுங்க. ஏன் இப்போ அந்த ப்ரிவ்யூ அது மாதிரி இல்லை? இது முதல்ல மாறினதுக்கு என்ன காரணம்னா இந்த திருட்டு விசிடி. ஓகே. என்ன ஆச்சுன்னா ப்ரிவ்யூ வந்து முதல்லேருந்து 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஃபுல் படம் முடிஞ்சதுக்கப்புறம். இது என்ன ஆச்சுன்னா ப்ரிவ்யூ போகிற இடத்துல வந்து அந்த மாதிரி வந்து காப்பி பண்ணி சேஃப்டி இல்லாமல் போக ஆரம்பிச்சது. ஓகே. ஆரம்பிச்சது. அப்போ என்ன பண்ணாங்கன்னா ப்ரிவ்யூ போட்டதை டோட்டலாக நிறுத்துனாங்க. இனி ஆகாது, ரீல் பை ரீலாக எங்கேயோ ஒரு பக்கம் நடுவழியில் கொண்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு சின்ன கேப் கிடச்சா கூட 2 மணி நேரம் கேப் கிடச்சா கூட எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரிலாம் வந்து கிடத்த நின்றுது ஃபஸ்ட்டு. அப்புறம் அடுத்தது வந்து வியாபாரங்கள் வந்து மாறிச்சு. அதாவது படம் ரிலீஸுக்கு முன்னாலேயே வந்து பெரிய பெரிய படங்கள்லாம் வந்து விலை கொடுத்து வாங்க ஆரம்பித்தாங்க. படம் பார்க்காமையே, கதை கேட்காமையே வாங்கி அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் காணாமல் போயிட்டாங்கன்னு வைங்க, அது ஒரு காலம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு இப்போ அந்த நிலம் மாறி இப்போ ப்ரிவ்யூ பார்த்தா ஒரு கட்டாயத்துக்கு வந்தாச்சு மறுபடியும். இப்போ சமயத்தில் எல்லா படமே ப்ரிவ்யூ தான் ஓடிட்டு இருக்குது. ஏன்னா ஒன்று ஓடிடிக்காரர் அவங்க நினைக்கிறாங்க இனி படம் பார்த்து தான் நாங்கள் வாங்குவோம், படம் பார்த்து தான் இப்போ அவங்க வாங்குறாங்க. அப்போ ஓடிடிக்காரரை பார்க்கும்போது டிஸ்ட்ரிபியூட்டர் நாங்கள் என்ன பண்ணுறோம், படம் பார்த்து வாங்குறதுன்னு முடிவு வந்தாச்சு. இப்போ எல்லா படங்களும், அதாவது பெரிய ஆர்டிஸ்ட் படங்களை தவிர்த்து மற்ற படம் எல்லாமே இன்றைக்கி ப்ரிவ்யூ பழையபடி ப்ரிவ்யூ கல்ச்சர் வந்துருச்சு. ப்ரிவ்யூ தியேட்டர்களே இப்போ ஒரு 3 நாள் புது தியேட்டர் வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு வந்து 80-90லாம் ப்ரிவ்யூ தியேட்டர் சென்னையில் 100 தியேட்டர் இருந்தது. 100 ப்ரிவ்யூ தியேட்டர் மட்டும் 100 தியேட்டர் இருந்தது. இப்போ வந்து 2005க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 5 தியேட்டருக்குள்ளே போயிடுச்சு. 5 தியேட்டர் 7 தியேட்டர் மாறிடுச்சு. அதெல்லாம் எல்லா தியேட்டருக்கு ஆனால் ப்ரிவ்யூ இல்லை, அதனால இருந்துச்சு. இப்போ திருப்பி பழையபடி புது ப்ரிவ்யூ தியேட்டர்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. சரி, படங்கள் அந்த ப்ரிவ்யூ பார்த்து படம் ஜட்ஜ் பண்ணுறதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு பாரதி ராஜா சாரோட மெமரிஸ் பற்றி நம்ம 2 பேர் பேசிட்டு அப்படி நீங்கள் சொன்னீங்க. அவரோட ஏதோ ஒரு படம் வந்து ப்ரிவ்யூ பார்த்துட்டு ரொம்ப சுமாராக இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த படத்துக்கு மியூசிக் போடுறதை பற்றி கூட சொன்னீங்க. அது அந்த ப்ரிவ்யூ பார்த்து ஜட்ஜ் பண்ணுறதை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? ப்ரிவ்யூ பார்த்து ஜட்ஜ் பண்ணுறது ஓரளவுக்கு தான் சக்ஸஸாக வரும். ஓகே. பாரதி ராஜா படம் வேற ஒன்று முதல் மரியாதை தான். சரி, முதல் மரியாதை படம் பார்த்து போட்டு இளையராஜா சாரே இருந்துட்டு என்னையா படம் எடுத்து வச்சிருக்க ஓகே அப்படின்னு ஒன்று சொல்லி அந்த படத்துக்கு நான் மியூசிக் போடுறேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் ஃப்ரீயாக போட்டு தர்றேன் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துருக்காருன்னு நான் படிச்சிருக்கேன். ஓகே. அதே மாதிரி தான் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் பாரதி ராஜா சார் கொண்டு சம்பளம் கொடுத்துக்காட்டி இளையராஜா வாங்க மாட்டேன்ட்டாரான். இல்லை நான் எனக்கு படம் பெரிய ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னு ஒன்று சொல்லி இந்த மாதிரி அவர் ஜாம்பவான் எத்தனையோ படத்துக்கு அந்த முதல் முறையாக வரும்போது இடத்தால ஒரு 300 படத்துக்கு மேலே வச்சிருப்பார் இளையராஜா. அவருனாலே ஜட்ஜ் பண்ண முடியல. இது அவருனால மட்டும் இல்லை. இப்போ நான்லாம் நிறைய படம் ப்ரிவ்யூ பார்த்து ஓடான்னு சொல்லியிருக்கேன், அது பெரிய ஹிட் ஆகிருக்குது. எல்லாத்துக்கும் அந்த இது வரதான் செய்யும். நம்ம டேஸ்ட் வேறு, மக்களுடைய டேஸ்ட் வேறு. ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணி ஓரளவுக்கு தான் பண்ண முடியும், எல்லாம் உள்ளன்னு சொல்லி யாரும் பண்ண முடியாது. உள்ளத்தில் இதாக படம் பார்த்து போட்டு எல்லாருமே படம் காமெடியாக இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு தான் சொன்னாங்க படம் ப்ரீவியூ முன்னால். பட் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மெகா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அது ஹிட்டு அது தான் சொல்லணும்ல, பயங்கர ஹிட்டு அப்படிங்கிற மாதிரி. ஓடிடியை எடுத்துக்கிட்டோம்னா முன்னாடி நிறைய காஸ்ட் கொடுத்து வாங்கினாங்கன்னு சொல்லியிருந்தீங்க, ஆனால் இப்போது அது மாறிடுச்சுன்னு சொல்கிறீங்க. இந்த ஷிஃப்ட் ஏன்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, அவங்க வந்து எப்படின்னா அவங்களுடைய பிளாட்ஃபார்மை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக வாங்கினாங்க. அன்றைக்கி புதுசாக வர்றோம், நம்ம புதுசாக வரும்போது மக்களை ஓடிடி பக்கம் திருப்புறதுக்கு புது படங்கள் வந்து அது மட்டும்தான் வந்து மக்கள் ஓடிடி பக்கம் வருவாங்கன்னு சொல்லி வாங்கினாங்க அன்றைக்கி. இப்போ அவங்க வந்து அவங்களுடைய இடத்த தக்க வச்சுக்கிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து வியூவர்ஸ் கிடச்சாச்சு, அவங்க எல்லாம் வந்து பண்ணியாச்சு. உடனே என்ன பண்ணாங்க, ட்ரெண்ட் மாற்றுறாங்க. இது வந்து இதே தான் சேட்டலைட் டிவிக்கு இருந்துகிட்டு இருந்தது. சேட்டலைட் டிவி ஆரம்பத்தில் சேட்டலைட் வந்த புதுசில் பிஃபோர் ரிலீஸை கமிட் பண்ணாங்க. சேட்டலைட் டிவி ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி இப்போ அவங்களும் பண்ணுறாங்க. அண்ட் இப்போ வந்து அவங்க ப்ரொடியூசர்ஸும் அந்த பிளாட்ஃபார்ம் வந்த புதுசில் நீ எல்லா படங்களுக்கும் அவங்க வாங்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை இருந்தது. இப்போ அவங்க எல்லா பிளாட்ஃபார்மும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. வருஷம் 12 படம் தான், இவ்வளோ பட்ஜெட்குள்ளே தான் வாங்க போகிறேன்னு அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ரியலாக எல்லா ப்ரொடியூசர்ஸ்க்கு புரிஞ்சிருச்சு, நம்மளோட ஆக்சுவல் ரெவன்யூ அப்படிங்கிறது தியேட்டரில் இருந்து தான் அப்படின்னு புரிஞ்சுட்டாங்க. அதனால தான் இப்போ மறுபடியும் ஐ திங்க் நமக்கும் ப்ரொஜெக்ஷன் போட்டு காமிச்சு படங்கள் தியேட்டர் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் அப்படின்னு. அதில் என்னென்னா மெஜாரிட்டி ப்ரொடியூசர்ஸ் அக்ரி பண்ணுறாங்க, அந்த கேப் பிட்வீன் தியேட்டரிக்கல் ரிலீஸ் அண்ட் ஓடிடி ரிலீஸுங்கிறது 8 வாரமாக இருக்குன்னு. அது இம்ப்ளிமெண்டேஷனாக இப்போ போயிட்டுருக்கு. மேபி அண்டர் ப்ரொடக்ஷன் படங்களுக்கு உண்டான சொல்யூஷன் நம்ம அரைவ் ஆகிட்டோம்னா அந்த 8 வாரம் அப்படிங்கிறது வந்துட்டால் இன்னும் பழையபடி அந்த ஹெல்த்தியாக. ஏன்னா மக்களும் ஆல்ரெடி இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்மில்
நான் ஃபஸ்ட்டு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் பே பண்ண சொன்னாங்க. இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணாலும் நீங்கள் ஆட் ஃப்ரீயாக பார்க்கணுன்னா அதுக்கு பே பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு லேயராக அவங்களும் கஸ்டமருக்கு வந்து படம் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸை ஸ்பாயில் தான் பண்ணுறாங்களே வெளியே. ஓடிடி சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களால் வெறும் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சு அந்த ரெவன்யூ எடுக்க முடியல அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்களோட ரியல் ஒரு கம்யூனல் எக்ஸ்பீரியன்ஸாக வேணும் அப்படின்னா தியேட்டருக்கு வந்து தான் மக்களுக்கு கிடைக்குதுங்க. மேபி அந்த 8 வாரம் அப்படிங்கிறது வந்துருச்சுன்னா பழையபடி தியேட்டர்களுக்கும் மக்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிடும் நினைக்கிறேன். நாம தியேட்டருக்கு கொண்டு வரணும்னா அதுக்கான பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சோம். வீட்டில் பார்க்கறத விட பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சா வந்துருவாங்க ஆட்டோமேட்டிக். இப்போ வந்துட்டு தான் இருக்காங்க. இப்போ கருப்பெல்லாம் என்ன, கருப்பு நீங்கள் வந்து ஓடிடியில் பார்க்குறதுக்கு தியேட்டரில் பார்க்குறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும். அந்த எஃபெக்ட் எல்லாம். சமீபத்தில் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா இறந்துட்டார். அவர் ஒரு புரட்சி இயக்குனர்னு நம்ம எல்லாரும் கொண்டாடுறோம். நிறைய நடிகைகளை அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு. அவரோட உங்கள் நட்பு பயணத்தை பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, பாரதி ராஜா வந்து சினிமாவுக்கு வந்த காலகட்டத்தில் தான் நானும் சினிமாவுக்கு வந்தேன். அவர் 76, 77 காலகட்டத்தில் வந்தார். நான் 78, 79 காலகட்டத்தில் நான் சினிமாவுக்குள்ள வந்தேன். இன்னும் சொல்லப்போனால் அவருடைய 16 வயதில் படம் ரிலீஸ் ஆகி பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு திருப்பி அந்த படங்கள்லாம் போட, அப்போல்லாம் வந்து டிவியே கிடையாது. ஓகே, டிவியே அப்போ தான் வந்த உள்ளே வர்ற புதுசு. அப்போ வந்து தியேட்டரில் தான் வந்து ரிப்பீட்னு படங்கள் பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்போ 16 வயதுலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஒரு 2-3 நாள் சுமாராக இருந்து அப்புறம் மறுபடியும் நல்லா போயிட்டு இருந்தது. பட் ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு மறுபடியும் போடுறது, 3 இயர்ஸ் கழிச்சு போடுறது, அப்படியெல்லாம் வந்து அந்த ஒரு 5 வருஷ காலகட்டத்திலேயே அந்த படம் நிறைய தடவை ரீரிலீஸ் ஆகிட்டே இருந்தது. ரிப்பீட் ஆகிடுச்சு. அந்த மாதிரி வந்து அவருடைய கிழக்கே ரயில் ஆகட்டும், அவருடைய சிவபுராஜாக்கள் ஆகட்டும், இதெல்லாமே வந்துட்டு பெரிய ரிப்பீட் அண்ட் வேல்யூ உள்ள ஒரு படங்களாக இருந்துட்டு இருந்தது அவருது. அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனா, நான் அவரோட பழகின வரையில் பார்த்தீங்கன்னா அவர் எப்போவுமே சினிமா பற்றி தான் சிந்திப்பார். அதில் ஏதாவது புதுமையாக பண்ணணும்னு பாரு. இன்னும் சில படம் டைரக்டர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும். இப்போ பீம் சிங் எடுத்தால் அவருக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும், திருலவச்சந்திரனா அவருக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும். எஸ்மி பாரதி ராஜா எல்லா பேட்டர்ன்லையும் பண்ணக்கூடிய ஆள். எப்படின்னா அவர் முதல் கிராமிய படமாக பண்ணார் 16 வயதில். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிழக்கே மறுவையில், அது ஏறக்குறைய கிராம இருக்கும். 3வது படமே சிவபுராஜ் அவர்கள் பண்ணார். சம்மந்தமே இல்லாத படம் அது. இவருடைய ட்ரெண்டுக்கும் அதுக்கு சம்மந்தமே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரைம் த்ரில்லராக இருக்காது. சூப்பராக பண்ணியிருந்தார். பெரிய மெகா ஹிட் அந்த படம். ஒரு புதுசு தான் இருக்கும் அது. அந்த மாதிரியே அப்புறம் பார்த்தீங்கன்னா டிக்னு ஒரு படம் பண்ணார். அது அதே மாதிரி தான் க்ரைம் இதில் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் அவரெல்லாம் பவுண்டட் ஸ்கிரிப்ட் வச்சு போய் தான். ஆமாம், அவரெல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி தான் போயிட்டு இருந்தார். அவர்தெல்லாம் வந்து நீங்கள் ஷூட்டிங் போச்சுன்னு போட்டிங்கன்னா பட்ஜெட்டுக்கு அநேகமாக மீறாது. பட்ஜெட்டுக்குள்ளே முடிப்பார். அவர், எஸ்பி முத்துராமன், பி வாசு, ரவிக்குமார், இவங்க எல்லாம் பண்ண சொல்ல டைரக்டர் எல்லாருமே வந்து இருந்துட்டு பட்ஜெட்டில் ரைஸ் ஆகவே மாட்டாங்க. 2026 ஒரு படத்தை எப்படிலாம் மார்க்கெட் பண்ணணும்னு நிறைய சொல்கிறாங்க. ஆனால் பாரதி ராஜா அவர்கள் நிறைய புதுமுகங்களோட சப்ஜெக்ட் ஓரியன்ட் ஃபிலிம்ஸை நிறைய கொடுத்துருக்காரு. அதையும் மக்கள் கொண்டாடினாங்க. ஆல்சோ வியாபார ரீதியாகவும் அது வெற்றி அடைஞ்சிது. அது எப்படி சாத்தியமாச்சுன்னு நினைக்கிறீங்க சார்? கண்டிப்பாக பாரதி ராஜா சார் பார்த்தீங்கன்னா புதிய வார்ப்புகள் வந்து பாக்யராஜ் வந்து ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தார். பாக்யராஜ் ஒரு டைரக்டர், ஒரு கதை வசனகர் தான். ரொம்ப சாதாரணமாக தான் இருப்பார். பெரிய ஆக்டிங் ஸ்கில் இருக்கிறப்பன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த படத்தில் அவரை கதாநாயகனை போட்டு முழுக்க அந்த கதை மிகப்பெரிய ஹிட் பண்ணார். இது இந்த மாதிரி அவர் அலைகள் எடுத்துங்க. 2 பேருமே புதுமுகம் தான். ராதாவும் புதுமுகம் தான், கார்த்தியும் புதுமுகம் தான். 2 பேரும் அந்த படத்தில் முதல் நடிக்கிறாங்க. மிகப்பெரிய ஹிட் கொடுத்தார் அந்த படத்தை. பாரதி ராஜா பொறுத்தளவில் வந்துட்டு அந்த மாதிரி நிறையா படங்கள், மண்வாசனை எடுத்துட்டிங்கன்னா பாண்டியன் புதுசு தான், ரேவதியும் புதுசு தான். அது எல்லாமே அப்படின்னா டைரக்டர்கள் படம் தான். டைரக்டர் படம், அதாவது ஹீரோயின்லாம் கிடையாது, டைரக்டர் படம். பாரதி ராஜா படங்கள் நிறையா படங்கள் ஹிட் படங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே டைரக்டர் படமாக தான் இருக்கும். புதுமை பெண் எடுத்துட்டா ரேவதி அப்போ தான் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட்டு, பெரிய ஹீரோ வேல்யூ கிடையாது படத்தில், ஆக்ஷன் சீன் கிடையாது, ஆனால் 100 டேஸ் படமாக கொடுத்தாரு. அந்த மாதிரி இப்படி எல்லாம் அவர் வந்து ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஹீரோக்களை வச்சு கொடுத்தாரு. ஒரு கைதி டைரின்னு அன்னைக்கு கமலஹாசன் பிரபலமாக இருந்தார். கமலஹாசனை வச்சு ஒரு கைதி டைரின்னு ஒரு பெரிய ஹிட் கொடுக்குறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அலைகள்னு 2மே புதுமுகத்தை வச்சு பெரிய ஹிட் கொடுக்குறாரு. மண்வாசனைன்னு 2மே புதுமுகம் வச்சு ஒரு ஹிட் கொடுக்குறாரு. ஸோ 2 பக்கமே வந்து பேலன்ஸ் பண்ணி அவர் பண்ணார். அவரோட அறிமுகப்படுத்தின நடிகைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் படங்களை, வெற்றி படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிலிம் டைரக்டட் பை பாரதி ராஜா தான். அப்படி தான். இப்போ சிவாஜி கணேசன் சார் வச்சு அவர் ஒரே ஒரு படம் பண்ணார். முதல் முறையாக எடுத்துட்டிங்கன்னு போட்டுட்டுனா முதல் நாள் ஷூட்டிங்கில் சிவாஜி சாரே கேட்டாரான், என்னையா எனக்கு என்ன சீனு என்ன ஏது அப்படின்னு கேட்கும்போது, சார் ஒன்றும் வேணாம், நான் சொல்கிற மாதிரி நீங்கள் நில்லுங்க நடங்க போகிறேன். என்னையா நான் இத்தனை படத்தை நடிச்சிட்டேன், நீ உன்னை நில்லுங்க ஒன்றுமே சொல்லாமல் நடிக்க சொல்லின்னு சொல்லிட்டு இருந்தான்னு சொல்லி நானும் படிச்சிருக்கேன். பட் அப்படிப்பட்ட அவரை வச்சு அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சிவா சார் வந்து ஏறக்குறைய ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டார். ஆனால் சூப்பர் டூப்பர் ஹிட் படத்தை கொடுத்தாரு. அப்போ அதுவுமே வந்து சிவாஜி சார் படம்னு சொல்லலாம், ஆனால் உண்மையான படம் பாரதி ராஜா படம் தான் அது.